சித்திரை 1, 2 பாதம் கன்னிராசியிலும் சித்திரை 3, 4 பாதங்கள் துலா ராசியிலும் வருகிறது. அவர்களுக்கான அதாவது சித்திரை நட்சத்திரத்திற்கான குரு பெயர்ச்சி என்ன என்று பார்ப்போம். அடகு வைத்த பொருட்கள், நகை போன்றவை மீட்கப்படும். புத்திரர் வகையிலும் குடும்பம், அரசு வகை உதவி, நண்பர்கள் ஆலோசனை, வெளிநாடு, உயர்கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றிலெல்லாம் அரசு உதவி, நண்பர்கள் ஆலோசனை என்று பலவாறு இவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் கிட்டி இவர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வழக்கு, பூர்வீக நிலம், வீடு போன்றவற்றை பராமரிப்பு வகை செலவுகள் அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்று லாபங்கள் ஈடுபடுதல், பரிவர்த்தனை செய்தல் போன்றவற்றிலெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு ஈடுபடக்கூடும். தெய்வ அனுகூலத்தால், தெய்வ ஆசீர்வாதத்தால் அதிர்ஷ்ட வகை லாபங்கள் கிட்டி மகிழ்வார்கள். குடும்பத்தில் அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர வகை மேன்மையும், சகோதரர்கள் வகை, சகோதரி வகையில், இளைய மூத்தவர்கள் வகையிலும் வெற்றிகள் கிட்டி குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நடந்தேற்றி வைப்பார்கள். குடும்பத்தில் உடல் நலம் குன்றிய மூத்தோர்கள் இருப்பவரானால் அவர்களுக்கு மரணம், கண்டம் சம்பவிக்கலாம். மருத்துவ செலவுகள் கூடுதலாக ஏற்படக்கூடும்.